வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பார்க்க போகிறது 7ஆம் ஐந்தாண்டு திட்டம். இது 1985 90 காலகட்டங்கள் நடைமுறையில் இருந்துச்சு. இதை வடிவமைத்தவர் யாருன்னா பிரணாப் முகர்ஜி. இதோட தாரக மந்திரமா உணவு தானிய உற்பத்தியை உயர்த்துறதன் மூலம் வேளாண் துறையில் வேலை வாய்ப்பு அதிகரிக்கிறது. அதை தாண்டி அனைத்து துறைகளிலும் உற்பத்தி திறனை உயர்த்துதல், இதுதான் இதோட தாரக மந்திரமாக இருந்துச்சு. அடுத்து முதல் முறையாக பொதுத்துறைக்கு மேலாக தனியார் துறைக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது. ஏன்னா பொதுத்துறையை மட்டும் வச்சுக்கிட்டு இருந்தால் இந்திய பொருளாதாரம் வளர்ச்சியை நோக்கி போகாது. தனியார் துறைக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும், அதாவது முதலாளித்துவ பொருளாதாரத்துக்கும் சிறிது முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறத இந்த ஐந்தாண்டு திட்டத்தின் மூலமாக கொண்டு வந்தாங்க. இதனுடைய வெளிப்பாடு தான் பார்த்தீங்கன்னா 1991 இந்திய பொருளாதாரத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த ஆண்டாக கருதப்படும் இந்த கலப்பு பொருளாதாரத்தை வந்து பார்த்தீங்கன்னா மிக்சட் எக்கனாமிக்ஸை கொண்டு வந்தது. அடுத்து இந்த ஐந்தாண்டு திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜவஹர் ரோஜ்கர் யோஜனா என்ற கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டம் துவங்கப்பட்டது. எப்போனா 1989. அடுத்து நாட்டு வருமானம் இந்த டைம்ல இந்த ஏழாண்டு திட்ட காலகட்டத்தில் 3.5% இருந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா பேராசிரியர் ராஜ் கிருஷ்ணா இந்த வளர்ச்சியை இந்துக்கள் வளர்ச்சி விதம் சொல்லிட்டு ஒரு கருத்தை அவர் சொல்லியிருக்காரு. நன்றி.